இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அடுத்தது என்னென்ன பண்றது, ஏது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கான ஒரு சம்பவம் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சு இந்த ரஞ்சிதா யோசிச்சிருக்கணும். ஒரு விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா யோசிக்காம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய இந்த வீட்ட விட்டு விரட்டுறது எப்படி அப்படின்றதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே ஏத்துக்கணும். ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் இத்தன நாளா பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் பொறுத்து போவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா செய்யணுமோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்பாவும் செய்ய போறாங்க. அதாவது ரஞ்சிதா, ராஜேஸ்வரி 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சு கட்ட போறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடக்குது. ஏன்னா வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா மிரட்டுன காலம் எல்லாமே போயிடுச்சு. மல்லி அம்மாவ மறுபடியும் இந்த வீட்ல இருக்க வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இந்த மாரி ஒரு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா செய்றாங்க. அதாவது நம்ம விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து, "இங்க பாருங்க மல்லி அம்மா எந்த ஒரு தப்புமே பண்ணல. எல்லாத்தையுமே பண்ணது இவங்க தான். மல்லி அம்மா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல டாடா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி மேல தப்பே கிடையாது அப்படின்றதுக்கான நெறைய எவிடன்ஸ காட்டுறாங்க. அதாவது இத்தன நாளா ஒவ்வொரு தப்பும் நம்ம மல்லியே செய்யாம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே கூட, இவங்க செஞ்சதா சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே நடக்க போகுது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல பயங்கர கோவத்துல இருக்காரோ இல்லையோ, ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இருந்துட்டு மல்லிய கண்டுக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு அந்த ஒரு பொசிஷன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதே சமயம் இப்ப வெண்பாவுக்கு ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மல்லி வந்துட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாலி பெருக்க ஃபங்ஷன்ல மட்டும் விஜய் டாடா வரல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் சிறப்பா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெண்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு மனசுடைஞ்சு போய் நம்ம அன்னபூர்ணிகிட்டயும், அவங்க அண்ணன் அண்ணிகிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசாம வந்து உங்க கூடயே வந்துடுறேன். இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னால இருக்க முடியல. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இனிமே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அம்மாவ அதாவது நம்மள மல்லி அம்மா நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. அப்போ மல்லி அம்மாவ நம்ம தானே நல்லபடியா பார்த்துக்கணும். இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம தானே காப்பாத்தணும். அது தெரியாம இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி அம்மாவ கஷ்டப்பட விட்டுருக்கோமே. மல்லி அம்மாவ இவ்ளோ கஷ்டப்படுத்திருக்காங்களே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பொறுமையோட வெயிட் பண்ண வெண்பா இருந்துட்டு, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது. நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் பாருங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா, ராஜேஸ்வரி இவங்களோட 2 பேரோட சுயர பத்தியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அந்த ரூ. 1,00,000 பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியா போட்டது. இது எல்லாமே மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா மல்லியே கிடையாது. இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சதுனால, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை ஏற்படுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.